அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட குழந்தை வந்து அழுதது. உடனே அது அழுதாலே அது செல்ஃபோன் கேட்டு தான் அழுதுன்னு அவங்களுக்கு தெரியும். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செல்ஃபோன் எடுத்து கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அந்த குழந்தை எதிர்காலத்தில் எது வேணும்னாலும் நம்ம அழுது அடம்பிடிச்சு கேட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அது நினைக்குது. இது வந்து கிட்டத்தட்ட செல்லம் கொடுக்கறது. செல்லம் கொடுக்கறது அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தையினுடைய ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு விஷயத்துக்காக அது நிரந்தரமாக அதனுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாமல் விட்டுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிட்ருக்குன்னு வைங்களேன், அது ஐஸ்கிரீம் கேட்டு அழுதுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துறோம், பிரச்சனை சால்வ் ஆனால் சரின்ட்டு. ஆனால் கிடையாது, அதுக்கிட்ட உட்காந்து பேசி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இன்னும் சளி அதிகமாகும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் அன்பு காட்டுறது. ஆனால் நம்ம வந்து செல்லம் கொடுக்கறதுல தான் முதன்மையாக இருக்குமே ஒழிய அன்பு காட்டுறோமா அப்படிங்கிறது இல்லை. இந்த செல்லம் கொடுக்கறதுனால என்ன சிக்கலாகுது அப்படின்னா, அது செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் வளர்ந்துடுது. குழந்தை ஒரு சுய ஒழுக்கம் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி சொசைட்டியோட சேர்ந்து பழக முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்கு உருவாயிடுது. ஸோ அதனால் நம்ம செல்லம் கொடுக்க வேண்டாம், அன்பு செலுத்துவோம் குழந்தைங்க மேலே அப்படிங்கிறோம். நன்றி.